ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முழு கத்திரிக்காய் குழம்பு ஹைதராபாதி ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து நம்ம பிரியாணிக்கு ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதோட ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தோல் இருக்கிற நிலக்கடலை எடுத்துருக்கிறதுனால வறுத்துட்டு எடுத்து தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்த போகிறேன். நீங்கள் வந்து தோல் நீக்கினதை எடுத்து வறுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே இதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து முந்திரி எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு நான் தோலை எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே அதே கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து விட்டுக்கலாம். எள்ளு வந்து நல்லா உங்களுக்கு சூடுபட்டதும் அப்படியே படப்படான்னு பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலையினுடைய தோலை நீக்கிட்டேன், நான் அதனால் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது வறுபடட்டும். இப்போ இங்கே தட்டில் நான் ஏற்கனவே வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க கடலை முந்திரி கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அந்த பருப்புகள் கூடவே வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து ஒன்றா ஆற வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காயை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே வந்து பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்தோம் அப்படின்னா எண்ணெயில் சீக்கிரமாக வெந்து ஒரு குழம்புல ஊறி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து சின்ன சைஸ் தான், உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற கூட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஆனால் ரொம்பவே பொடியாக கிடச்சிது எனக்கு. இதை வந்து 4 வந்து கீறி விட்டுக்கோங்க. கீரல் வந்து கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா இறங்கும். அதோட நம்ம வந்து பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காம்பை வந்து எடுக்க வேண்டாம், அதுக்காக முழு காம்பையும் அதே அளவில் சேர்த்திக்க வேண்டாம். பாதி காம்பு வந்து இருக்கட்டும். எதுக்காகனா அந்த கத்திரிக்காய் பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க காம்பு எடுத்து எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து கடாயில் போட்டு ஒரு 70% ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினது போதும், ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு மைய வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்தணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய். நீங்கள் வந்து நார்மல் தேங்காய் சேர்த்தணும் அப்படின்னா நிலக்கடலை எல்லாம் வறுக்கும் பொழுது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்து வறுத்து விட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த தேங்காய் ரொம்ப கெட்டியாக இருந்தது, கொப்பரை போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் அதை தனியாக அரைச்சி இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச விழுது வந்து நல்லா கிடச்சிடுச்சு. இதில் வந்து எண்ணெய் சத்துக்கள் அதிகம் உள்ள பருப்புகள் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் இதில். அதனால் இதில் வந்து எண்ணெய் ஓரளவுக்கு குறைவாக நீங்கள் சேர்த்திக்கிட்டாவே போதும். இப்போ தாளிக்கிற கடாய் வச்சுட்டேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்ச அப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அந்த குழம்புக்கான ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த ஹைதராபாதி ஸ்டைல் குழம்புக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். நீங்கள் சீரகம் போட்டு கடுகு போடும் பொழுதே சீரகம் போட்டு தாளித்து விடுறதுனாலும் விட்டுக்கலாம், இல்லை நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா போட்டது வந்து உங்களுக்கு டக்குன்னு அடியில் பிடிக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது நான் இன்றைக்கி சேர்த்துறேன். நீங்கள் வந்து அரைச்சும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு தொக்கு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்தும் போதே சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இந்த இடத்துல சேர்த்துறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து பச்சை வாசனை போக நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணெய் சத்துக்கள் அதிகம் உள்ளது நம்ம இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது என்ன பண்ணோன்னா நல்லா தண்ணியை இழுத்து அதுக்கப்புறமா வெந்து வரும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து நல்லா வெந்து வற்றி வர வரைக்கும் நம்ம வந்து
குழம்பு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் திரும்பவும் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், உப்பு பத்தலை அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்திட்டு நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்திடலாம். அப்போ உப்பு காரம் பிடிச்சி நல்லா வந்து வேகும். இப்போ மூடி போட்டு இது வந்து வேகட்டும். தேவையான அளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் நம்ம வந்து வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம பிரியாணி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.